Hello aspirants, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிக்கல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்க, சென்டர் டைட்டன்ஸ் நார்ம்ஸ் ஃபார் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே, ஸோ அகெயின் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் வாட் FCRA Act. ஓகே, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். ஃபஸ்ட்டு இந்த ஆக்ட் வந்து நமக்கு 2010 இனாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பட் அதுக்கப்புறம் அகெயின் அண்ட் அகெயின் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தா நமக்கு 2026 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, லைக் நமக்கு 2026 வந்துட்டு அதில் வந்து லைக் FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டிஸ் இருக்கும். அதாவது டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி செட்டப் பண்ணணும். ப்ளஸ் அந்த கீ ஃபங்க்ஷனரிஸில் முன்னாடி நமக்கு ஆஃபீஸ் பேரர்ஸ் டிரெக்டர்ஸ்னு அவங்க மட்டும்தான் இன்க்ளூட் ஆகியிருப்பாங்க. வைரஸ் அந்த கீ ஃபங்க்ஷனரிஸில் இப்போது ட்ரஸ்டி, அந்த பார்ட்னர், யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்களோ எல்லாத்தையுமே வந்து அதில் லைக் அக்கௌண்டபிள் ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அமெண்ட்மெண்ட்ஸ் கடைசியாக 2026 கொண்டு வந்திருந்தாங்க ஆல்ரெடி. ஓகே, நமக்கு 2010 இனாக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய டைம்ஸ் 2016 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு, தென் 18, தென் 20, தென் இப்போ 26, தென் இப்போது அகெயின் வந்து நிறைய ரூல்ஸை வந்து டைட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஆக்டோடைய ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் பேரிலேயே இருக்குது. அதாவது இந்தியாவுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன், ஃபாரின் ஃபண்ட்ஸ், ஓகே, அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு சட்டம் தான் இது. ஃபாரின் ஃபண்ட்ஸ் எது மூலமாலாம் வரும்? எஸ், எந்தெந்த சோர்ஸஸ் மூலமாலாம் ஃபாரின் ஃபண்ட்ஸ் வரும்? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இண்டிவிஜுவல்ஸ் சொல்லலாம். எஸ், இண்டிவிஜுவல்ஸ் மூலமாக நமக்கு ஃபாரின் ஃபண்ட் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகும். கரெக்டாக. தென் NGOs. ஓகே, இதுதான் மேஜர் கன்சர்னாக இப்போ நமக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் வர்றதுக்கான ரீசன். ஓகே, NGOs மூலியமாக ஃபாரின் ஃபண்ட்ஸ், இப்போ ஃபாரினர்ஸ் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வேற ஒரு ஈவன் இண்டிவிஜுவல்ஸோ இல்லை அசோசியேஷனோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய NGOக்கு ஒரு ஃபண்ட் அனுப்புகிறாங்க, ஒரு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ரெகுலேட் பண்ணுறது. ஓகே, ஸோ அதுதான் இந்த சட்டத்தினுடைய மேஜர் ஆப்ஜெக்டிவ். ஏன் அப்படின்னா அந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து இந்தியாவுக்கு எதிரான ஆக்டிவிட்டீஸ்க்கு, தட் இஸ் அஃபெக்டிங் த சாவரன்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது எனி அதர் ஆன்டி பொலிட்டிக்கல் ஆர் ஆன்டி நேஷ்னல் ஆர் ஈவன் ரிலீஜியஸ், இந்த மாதிரி ஆன்டி ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் இதுக்காக பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகே, அண்ட் இந்த சட்டத்துடைய நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இட் கம்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கோம் நமக்கு இந்த சட்டம் கொண்டு வரதுக்கான கோர் அப்ஜெக்டிவ் என்ன. ஃபாரின் ஃபண்ட்ஸை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, இந்தியாவுடைய நேஷ்னல் செக்யூரிட்டியோ இன்டெகிரிட்டியோ த்ரெட்டன் பண்ணுற மாதிரியான விஷயங்களுக்கு இதை பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். ஓகே, ஸோ இந்த NGOஸ்க்கெல்லாம் நமக்கு வந்து டிரெக்டாக எடுத்தோடனே அப்போ அவங்க ஒரு NGO அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபாரின் ஃபண்ட்ஸை எடுத்த உடனே டிரெக்டாக ரிசீவ் பண்ணிட முடியாது. தே ஹாவ் டு ரிஜிஸ்டர் வித் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் கிட்ட இந்த NGOஸ்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த மாதிரி வி ஆர் அன் NGO, இந்த மாதிரி வி ஆர் கோயிங் டு அக்செப்ட் அ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன், அதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு பெர்மிட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் வந்து கவர்மெண்ட் கிட்ட போடணும். ஓகே, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அதை அவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு லைக் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வரவு செலவெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, லைக் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸில், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 3 இயர்ஸில் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து டெசிக்னேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, அண்ட் இந்த FCRA அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBIயில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஓகே, அண்ட் இந்த ஒரு அக்கௌண்ட்டில் தான் ரிசீவ் பண்ணக்கூடிய ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆகணும் அப்படிங்கிறதும் ஒரு ரூல். ஓகே, நவ் இப்போ என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, முன்னாடியே இந்த NGOs எல்லாம் வந்துட்டு 5 கேட்டகரியில் தங்களை வகைப்படுத்திக்கணுன்றத சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து என்ன எஜுகேஷனல் பேஸ்டா, இல்லை எக்கனாமிக் பேஸ்டா, இல்லை ரிலீஜியஸ் பேஸ்டா, இல்லை சோஷியல் பேஸ்டா, இல்லை கல்ச்சுரல் பேஸ்டா. ஓகே,
ஸோ இந்த 5 கேட்டகரிக்குள்ள எதை சார்ந்த அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்க போகுது அப்படிங்கிறதுல தங்களை வகைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 5 கேட்டகரிக்கு கீழே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லலாம் நீங்கள் ஈடுபட போகிறீங்கன்றதையும் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுங்க அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்கூல், காலேஜ், லைப்ரரி அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்களா? உங்களோட ஆக்டிவிட்டீஸ் அதை சார்ந்து இருக்க போகுதா? இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறதை சார்ந்து இருக்க போகுதா? இல்லை நீங்கள் வந்து டிரெக்டாக எஜுகேஷனல் ஃபீல்டுங்கிறதுனால கொஞ்சம் அந்த ஹையர் டியர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்லையும் இல்லை திங்க் டேங்க் கூடயும் கனெக்ட் பண்ணி நீங்கள் ரிசர்ச் ஏரியாவில் போக போகிறீங்களா? இல்லை சிவிக் அவேர்னஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்களா? இல்லை அதாவது சிட்டிசன்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, கான்ஸ்டிடியூஷனல் ரிலேட்டடாக ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் see about it, லைக் என்னென்னலாம் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. கிரானுலர் ஆக்டிவிட்டி லிஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட். என்ஜிஓஸ் வந்து இப்போது அந்த 5 பிரைமரி கேட்டகரிக்குள்ளே எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் த சென்டர் ஹேஸ் லேட் அவுட் ஸ்ட்ரிக்ட் செப்பரேட் ஆக்டிவிட்டி லிஸ்ட் ஃபார் ஈச் கேட்டகரி அண்ட் என்ஜிஓஸ் வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அண்ட் ஜாகிரபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் மல்டி டியர்ட் ஃபீஸ். இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு என்ஜிஓ இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ஆப்ரேட்டிங் இன் தமிழ்நாடு. ஓகே, அதாவது யூ ஆர் பேஸ்ட் இன் தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது உங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து தமிழ்நாடு மட்டுமா, இல்லை இன் அண்ட் அரவுண்ட் தமிழ்நாடா, இல்லை என்டையர் சவுத் இந்தியாவா? ஸோ உங்களுடைய ஜாகிரபிக்கல் ஏரியா கவரேஜ் அதை பற்றி சொல்லணும். ஓகே, அண்ட் ஓவராலாகவே லைக் முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஒரு கேட்டகரி, அதாவது நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு ஒன் டைம் பே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கேட்டகரி, அதில் எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அண்ட் எந்தெந்த ஸ்டேட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, எந்தெந்த யூடியில் உங்களோட ஒர்க் இருக்க போகுது, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு பே பண்ணுறீங்கல்ல, அதுவே போதுமானது. ஸோ தட் வாஸ் அ ஃப்ளாட் சிங்கிள் ஃபீ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரீவியஸ்லி. பட் இப்போது நீங்கள் செப்பரேட்டாக ஃபீஸ் பே பண்ணணும். லைக் கேட்டகரி வைஸும் நீங்கள் செப்பரேட்டாக ஃபீஸ் பே பண்ணணும், அண்ட் ஆல்சோ எந்தெந்த ஸ்டேட் யூடியில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதுக்கு இன்னும் செப்பரேட்டாக ஃபீஸ் பே பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரூல்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லியராக நம்ம சிங்கிள் ஃபீஸ் பே பண்ணால் நான் வந்து என்டையராக இந்த மாதிரி சவுத் இந்தியாவில் கூட ஒர்க் பண்ணலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் எனக்கு கிடையாது. வேறஸ் இப்போ நான் டிஃபைன் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும், நான் இந்தந்த ஸ்டேட்லலாம் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்போது இந்தந்த ஸ்டேட்டுக்கெலாம் எனக்கு தனித்தனியாக ஃபீஸ் வந்து கட்டணும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிற அனதர் அமெண்ட்மெண்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா, இதை பார்த்துடலாம். ப்ராடர் டெஃபினிஷன் ஆஃப் கீ ஃபங்க்ஷனரி. இது வந்து நமக்கு மார்ச் மந்தே கொண்டு வந்துட்டாங்க. கீ ஃபங்க்ஷனரிங்கிறதுல அந்த டெஃபினிஷனையே எக்ஸ்பேண்ட் பண்ணி நாட் ஒன்லி டிரெக்டர்ஸ் அண்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ், இட் இஸ் கோயிங் டு இன்க்ளூட் நவ் ட்ரஸ்டீஸ், பார்ட்னர்ஸ், கர்த்தா ஆஃப் அ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, HOF, கவர்னிங் பாடி மெம்பர்ஸ் ஆர் எனி ஒன் மேனேஜிங் ஆர் கண்ட்ரோலிங் த ஆர்கனைசேஷன். இவங்க எல்லாருமே இப்போ அந்த கீ ஃபங்க்ஷனரிங்கிற டெஃபினிஷனுக்குள்ளே வந்துருவாங்க. ஓகே, அண்ட் அப்படி வர்றவங்க ஏதாவது லைக் அந்த என்ஜிஓக்குன்னே தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது, இல்லை ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில் இருக்குது, இல்லை அவங்க வந்து இயர்லி ஒரு புக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, பப்ளிகேஷன் லைக் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் டிக்ளேர் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கீ ஃபங்க்ஷனரி இருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு NGO ஏன்னு இருக்குது, அந்த NGOவுடைய கவர்னிங் பாடி மெம்பர் அவர் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதையுமே டிக்ளேர் பண்ணி டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ இட் ஹாஸ் பீன் மேட் மேண்டேட்ரி டிஜிட்டல் அண்ட் மீடியா டிஸ்க்ளோஷர். ஓகே, ஸோ திஸ் இஸ் another important rule that has been introduced now. ஓகே, அண்ட் கர்ப்ஸ் அண்ட் ஃபாரின் நேஷ்னல்ஸ். இது என்ன அப்படின்னா, நம்ம என்ஜிஓவில், அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ஜிஓவில் ஃபாரின் நேஷ்னல்ஸோடைய பார்ட்டிசிபேஷன், அதாவது எக்ஸ்க்ளூடிங் PIO, தட் இஸ் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. லைக் வி ஹாவ் NGOs லைக் ஃபாரின் நேஷ்னல்ஸ், நம்ம வந்து NRIs வந்து நம்ம ஆளுங்கன்னு சொல்லுவோம், நம்ம சிட்டிசன்ஸ். வேறஸ் நமக்கு OCIs, ஓவர்சீஸ் கால்டு ஹோல்டர் ஆஃப் இந்தியா இருக்காங்க, தென் PIOs, பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இதில்
அந்த ஃபாரின் நேஷ்னல்ஸில் பிஐஓஸை தவிர்த்து மித்த ஃபாரின் நேஷ்னல்ஸ் இருக்காங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் எனி அதர் கண்ட்ரி சிட்டிசன், ஓகே, அந்த சிட்டிசன் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ஜிஓவில் மெம்பராக இருக்காங்க அப்படின்னா அந்த என்ஜிஓக்கு இந்த மாதிரியான ஃபாரின் ஃபண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கிடையாது, unless and until it is approved by the center. Okay, so foreign nationals members are இருக்கக்கூடிய organizations are not eligible for registration, or if they want to be registered, prior permission is required directly from the center. Okay, and இது எல்லாமே இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு எல்லாம் இந்த ரூல்ஸ் பொருந்தும். ஓகே, ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் அப்ளை பண்ணணும். மேம் அப்போ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்குலாம் இந்த ரூல்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் they have time for 1 year to comply. Okay, and suppose if any violation is going to be there, they will attract a minimum fine of rupees 1 lakh. Okay, so this is very very important, and it is also said by who? MHA, Ministry of Home Affairs. Okay, so that's all about this one. Very very important. நமக்கு 2026 beginningல இருந்து we have been seeing this news about FCRA. Okay, so very very important. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஐஎம்ஓ அனௌன்சஸ் பிளான் டு இவாக்குவேட் வெசல்ஸ் ஸ்டக் இன் பர்ஷியன் கல்ஃப். ஓகே, ஸோ நம்ம பார்த்துட்டோம், இரான் யூஎஸ் பீஸ் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நவ் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் இஸ் த்ரோன் ஓப்பன் ஃபார் ஆல் த கண்ட்ரீஸ் அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ நவ் அங்கே ஆல்ரெடி ஸ்டக் ஆகி இருக்கக்கூடிய ஷிப்ஸ் அண்ட் வெசல்ஸை இவாக்குவேட் பண்ணுறதுக்கான ஒரு பிளானை ஐஎம்ஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஐஎம்ஓ? ஸோ நம்ம நியூஸை தவிர்த்து we are going to see about this ஏஜென்சி, இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன்ஸ். இதுவுமே நமக்கு நியூஸில் இப்போ அடிக்கடி வந்துட்டுருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி ஆஃப் த யூஎன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டோன்ட் ஃபர்கெட் இட். ஓகே, இன்டர்நேஷ்னல் மேரிடைம், ஏன்னா நமக்கு யூஸ்வலாகவே யூஎன் ரிலேட்டட் ஆர் யூஎன் பேஸ்டு ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே யூஎன் நம்ம பார்த்துட்டு ஐஎம்ஓன்னு பார்த்தோன்னே we would have thought like we would think it is a separate organization, but அப்படி கிடையாது. IMO, International Maritime Organization, is a agency of UN. Okay, don't forget it is an agency of UN, and இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? லண்டன், யூகேல. ஓகே, ஸோ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? 1948 ஜெனீவா கான்ஃபரன்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1982 தான் இதை ஐஎம்ஓன்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இட் வாஸ் நேம்ட் இன்டர் கவர்மெண்டல் மேரிடைம் கன்சல்டேட்டிவ் ஆர்கனைசேஷன், இன்கோ. ஓகே, ஸோ 1982 தான் இட் வாஸ் ரீநேம்ட் ஆஸ் இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன். ஓகே, அண்ட் இதனுடைய மெம்பர்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 176 மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்காங்க. அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் 3 அசோசியேட் மெம்பர்ஸ். இந்தியா ஹஸ் பீன் அ மெம்பர் சின்ஸ் 1959. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இந்தியா இஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் ஐஎம்ஓ அப்படின்னு கொடுத்தா, நோ, இந்தியா இஸ் நாட் அ ஃபவுண்டிங் மெம்பர், rather it joined lately at 1959, in 1959. Okay, and primary mandate அப்படின்னு பார்க்கும்போது லைக் objective அப்படின்னா it serves as the global standard setting authority, and its core mission is to improve international shipping safety and security while preventing marine and atmospheric pollution from ships. Okay, so அவங்களோட focus எதுவாக இருக்குது? ensuring safety and security of the vessels and also preventing pollution. ஓகே, ஷிப்ஸ்னால நமக்கு ஆப்வியஸ்லி மரைன் எக்கோசிஸ்டம் அவ்வளோ அஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த மரைன் பொல்யூஷன், அந்த அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது, தடுக்கிறதுமே இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. ஓகே, அண்ட் ஐஎம்ஓக்கு கீழே இருக்கக்கூடிய கன்வென்ஷன்ஸ். ஓகே, ஸோ லைக் கன்வென்ஷன்ஸ் அப்படிங்கும்போது லைக் அக்ரிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அது என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 3மே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ மார்போல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட், அடிக்கடி நம்ம நியூஸில் பார்ப்போம். SOLAS, International Convention for the Safety of Life at Sea, 1974. It sets minimum safety standards for construction, equipment and operation of merchant ships. Okay, and then MARPOL, International Convention for the Prevention of Pollution from Ships, 1973. See, நமக்கு pollution from ship ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன கன்வென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா you should know MARPOL. ஆல்ரெடி இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸுமே இருக்குது. ஓகே, ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் ஆப்ரேஷனல் ஆர்
accidental pollution by oil, chemicals, sewage and exhaust gases. பார்க்குறோமா, குளோபல் லெவல்லையும் சரி, நமக்கு லோக்கல் லெவலில் ஈவன் சென்னையில் நம்ம ஆயில் ஸ்பில் பார்த்துருக்கோமா? ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது எப்படி, அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே, இதெல்லாம். தென் STCW, Standards of Training, Certification and Watch Keeping for Seafarers. It establishes qualification standards for masters, officers and watch personnel on merchant ships. So இந்த 3 convention very very important. It is managed by IMO, International Maritime Organization. Okay, so that's all about this one. Next news பாருங்க, fiscal prudence is a need of the hour for Tamil Nadu's power utilities. Okay, so இது வந்து data point article and நமக்கு நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, பவர் செக்டாருக்கு மட்டும் தனியாக ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. நவ் இந்த நமக்கு ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே நமக்கு தெரியும், நம்மளுடைய தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய பவர் செக்டார் அப்படிங்கிறது லைக் தமிழ்நாடு பேஸ்டாக இருக்கக்கூடிய அந்த PSU, ஸ்டேட் PSUs இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு நஷ்டத்தில் ஓடிட்டுருக்கு. ஓகே, ஸோ அது ரிலேட்டடாக தான் லைக் எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ லாஸில் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் தான் அந்த டேட்டா பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். See, power sector the biggest debt driver. ஓகே, ஸோ அவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் பவர் செக்டாரில் 3 மேஜர் பாடிஸில் எவ்வளோ கடன் இருக்குதுன்னு பாருங்கள். TNPDCL, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன், தென் பவர் ஜென்ரேஷன் கார்பரேஷன், தென் டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன். ஸ்டார்டிங் வித் பவர் ஜென்ரேஷன், தென் டிஸ்ட்ரிபியூஷன், டிரான்ஸ்மிஷன், எல்லா கம்பெனிஸ்லையுமே நமக்கு டெட் பாருங்கள் ஆல்மோஸ்ட் 1 லட்சம் கோடியை தாண்டியே இருக்குது. ஓகே, ஸோ முன்னாடி இருந்தது தான் நமக்கு என்னது, டான்ஜெட்கோ. ரிமெம்பர், டான்ஜெட்கோ தான் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் கரெக்டாக. இப்போ இந்த டான்ஜெட்கோவை தான் நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி இந்த 3 என்டிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமெம்பர் தட். அண்ட் ஃபார் ரெனியூவபிள் வி ஹாவ் திஸ் தமிழ்நாடு க்ரீன் எனர்ஜி Corporation Limited. Okay, remember this is for renewable energy operation, managing renewable energy operation. Okay, now why are the utilities? Okay, so எதுக்காக இவ்வளோ யூட்டிலிட்டிஸும் இவ்வளோ PSUஸும் டெட்டில் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிஃபிஷியல் டேரிஃப் சப்ரெஷன். ஓகே, நமக்கு கடந்த 10 வருஷத்தில், அதாவது என் டொமெஸ்டிக் கன்சியூமர், இப்போ நம்ம வந்து இந்த டேரிஃப் ரைஸ் அப்படிங்கிறத 2 தடவை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 1 2014, 2வது 2022. ஓகே, அதிகப்படுத்துறது காசு. ஸோ அது நமக்கு எந்த விதத்துலேயும் அதிகப்படுத்தலை அப்படிங்கிறது. 2வது சப்சிடைஸ்டு ப்ரைஸ் அப்சார்ப்ஷன். நமக்கு வந்து சப்சிடி மானியம் கொடுக்குறாங்களா? எஸ், வாங்குகிறோமா? எல்லா கவர்மெண்ட் கீழேயும் என்னது 100 யூனிட் கீழே இருந்தால் ஃப்ரீ, அமௌண்ட் கட்ட தேவையில்லை, பார்க்குறோமா? ஸோ அந்த டேரிஃப் சப்சிடியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பணத்தை யார் கட்டுறது? அதை யார் அப்சர்வ் பண்ணுறது? Obviously state government தான், right? State government chose to absorb the entire increase through tariff subsidies. So இது another reason. 3வது rising structural gaps. அதாவது ஸ்ட்ரக்சரல் கேப்புன்றது என்னது? அந்த என்டையர் ஆப்ரேஷன்லேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு கேப் தான். ஓகே, சி, ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சப்ளை ஹாஸ் கன்சிஸ்டன்ட்லி அவுட்பேஸ்ட் ஆவரேஜ் ரெவென்யூ ரியலைஸ்ட். அதாவது நம்ம பவர் சப்ளை பண்ணுறோம்ல, அதுக்கு 10 ரூபா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிட் பவர் சப்ளை பண்ணுறதுக்கு 10 ரூபா ஆகியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேறஸ் நமக்கு ஆக்சுவல் ரெவென்யூ எவ்வளோ ரியலைஸ் பண்ணியிருக்கோம்? 9 ரூபா தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரெவென்யூ கேப்பை வந்து அதிகப்படுத்தியிருக்கு. சி, வி ஆர் டாக்கிங் about 1 unit as an example. ஸோ இந்த ஒரு யூனிட்டில் உங்களுக்கு வந்து ரெவென்யூ, ஆக்சுவல் ரெவென்யூவில் இவ்வளோ 1 ரூபா கம்மியாக வருது அப்படின்னா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க ஓவராலாக எவ்வளோ வந்து ரெவென்யூ லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு. அண்ட் தென் இன்எபிலிட்டி டு ரெக்கவர் காஸ்ட். ஓகே, சி, நமக்கு வந்து அடுத்தடுத்து வந்த கவர்மெண்ட்டுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலை, அப்படியே இன்க்ரீஸ் பண்ணாலும் அதில் வந்து சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ நமக்கு ரெவென்யூவும் கம்மியாக வருது. அப்படிங்கிறப்போ அவங்களால ரெக்கவர் பண்ண முடியலை. மோரோவர் ஆப்ரேட்டிங் காஸ்ட், அதாவது அந்த பவர் செக்டர் இயங்குறதுக்குன்னு ஒரு காசு இருக்கு இல்லையா, ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கே முடியாமல் போகுது. ஓகே, ஸோ தே ஹாவ் நோ சர்ப்ளஸ் கேஷ் டு இன்வெஸ்ட் இன் நியூ கேபிட்டல் அசெட் ஆர் ப்ராப்பர்லி மெயின்டைன் எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் மெயின்டைன் பண்ண முடியல, புதுசாகவும் நம்மளால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்க முடியலை. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ் ஃபார் த பவர் செக்டர் டு பி இன் த ரெட்.
ஓகே. நவ் ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் செக்டார் அப்போ எப்படிப்பா இவ்வளோ நாள் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். ஓகே. எஸ்கலேட்டிங் ஃபினான்ஷியல் எய்ட் எவ்ரி டைமும் நமக்கு பட்ஜெட்ரி அசிஸ்டன்ஸ் பவர் செக்டாரில் லைக் மணி இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க லிட்ரலி. ஓகே. ஏர்லியராக நமக்கு 23-24 17,000 கோடி, அதுக்கப்புறம் 24-25 16,000 கோடி. ஸோ இந்த மாதிரி மணி இன்ஃப்யூஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் வந்து அந்த செக்டரை இன்னும் தக்க வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் பெயில் அவுட்ஸ் அண்ட் டேக் ஓவர் அப்படிங்கும்போது அந்த ஃபண்டிங் மிக்ஸ் எப்படி இருக்குது, நமக்கு சென்ட்ரல் ஸ்கீம் உன்னத் ஜோதி பை அஃபோர்டபுள் எல்இடிஸ் ஃபார் ஆல், எல்இடி லைட் ப்ரொவைட் பண்ணுறது, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் நமக்கு. ஸோ அதனுடைய லோன் இது எல்லாமே வந்துட்டு தான் நமக்கு அந்த கேபிட்டலாக பவர் செக்டாரில் இன்ஃப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ் ஃபார் த பவர் செக்டார் டு பி இன் த ரெட். இதில் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. லைக் பிஎஸ்யூஸை வந்து ஓவராலாக டேக் கேர் பண்ணணும், கவர்மெண்ட் வந்து இதுக்கப்புறம் ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ that's all about this one. Next news பாருங்க, president presents second set of Padma awards. ஓகே, பத்மா அவார்ட்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பாரத் ரத்னா, அண்ட் தென் பத்மா அவார்ட்ஸ் வரிசையாக வரும். எஸ், ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அவார்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது பார்த்துருக்கோம். இப்போது செகண்ட் செட் ஆஃப் பத்மா அவார்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஸ்டில் வி ஆர் கோயிங் டு ரிவைஸ். ஓகே. 3 கேட்டகரிஸில் பத்மா அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் சர்வீஸ். பத்ம விபூஷன், பூஷன், பத்மஸ்ரீ. ஓகே. ஸோ இதுதான் நமக்கு ஹையஸ்ட்டு, செகண்ட் ஹையஸ்ட்டு, தென் தேர்ட் ஒன். பத்ம விபூஷன் இஸ் given for exceptional and distinguished service. Okay. Padma Bhushan for distinguished service of a high order, and Padma Shri for distinguished service in any field. And mostly நமக்கு Padma Shri awardees தான் நிறையாவும் இருப்பாங்க. ஓகே. நவ் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ப்ரெசன்டேஷன் நமக்கு யூஸ்வலாக ரிப்பப்ளிக் டே அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது நம்மளுடைய இந்தியன் பிரசிடென்ட் தான் இந்த ராஷ்டிரபதி பவனில் வச்சு இந்த அவார்ட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் இந்த அவார்ட்ஸ்க்கான செலெக்ஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா பத்மா அவார்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு வருஷமும் நமக்கு பிரைம் மினிஸ்டர் இந்த கமிட்டியை கன்ஸ்டியூட் பண்ணுவாங்க. அண்ட் இட் இஸ் ஹெட்டட் பை கேபினெட் செக்ரட்டரி. ஓகே. அண்ட் எவ்ரி இயர் கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ் வந்து 120 எக்ஸீட் பண்ணக்கூடாது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் இந்த 3 பத்மா அவார்ட்ஸையும் சேர்த்து 120 தான் இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது. ஓகே மேம். அப்போ இந்த வருஷம் எத்தனை, நம்ம ஆல்ரெடி போன தடவை கவர் பண்ணப்பே பார்த்துருக்கோம் 131 அவார்ட்ஸ் அப்படின்னு. அது எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் கேப் எக்ஸ்க்ளூட்ஸ் போஸ்துமஸ் அவார்ட்ஸ் அண்ட் தோஸ் கிவன் டு ஃபாரினர்ஸ், என்ஆர்ஐஸ், பிஐஓஸ் ஆர் ஓசிஐசி. பார்த்தோம் இல்லையா, ஓவர்சீஸ் கார்டு ஹோல்டர் ஆஃப் இந்தியா, பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், தென் என்ஆர்ஐஸ், ஃபாரினர்ஸ், தென் போஸ்துமஸ் அவார்ட்ஸ், அதாவது ஒருத்தவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவார்ட் கொடுப்போம்ல அது. ஸோ இது எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு 120 வரணும். ஸோ அந்த வகையில் தான் நமக்கு 131 அவார்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் எஸ், நியூஸில் இருக்கக்கூடிய பத்ம விபூஷன் இப்போது ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜான கேடி தாமஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ மலையாளம் ஜேர்னலிஸ்டான பி நாராயணன் அவர்களுக்கு லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் கேட்டகரிக்கு கீழே வழங்கப்பட்டிருக்கு. அண்ட் பத்ம பூஷன் பாருங்கள், விஜய் அமிர்த்ராஜ் நமக்கு டென்னிஸ் லெஜண்ட், அவருக்கும் பிளேபேக் சிங்கர் அல்கா யாக்னிக் அண்ட் வெட்ரன் ஆக்டர் மம்முட்டி அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. ஓகே. அண்ட் அது போக நமக்கு பத்மஸ்ரீ ஆக்டர் மாதவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட் சந்திரமௌலி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. தென் ஆக்டர் சதீஷ் ஷா அவருக்கும் இந்த பாருங்கள் போஸ்துமஸ் அவார்ட் வழங்கப்பட்டிருக்கு. ஓகே. அண்ட் ஆல்சோ கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ நமக்கு எல்லா அவார்ட்ஸும் தெரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா 131 அவார்டீஸ் ஆர் தேர். ஓகே, 131 அவார்டீஸ் ஆர் தேர். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி மேஜராக பர்சன்ஸ் வந்து நியூஸில் வராங்க அப்படின்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், பேன் ஆன் டெலிகிராம் ஸ்ட்ரெச்ட் மீனிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்டர் த ஐடி ஆக்ட். ஓகே, நம்ம பார்த்தோமா, இப்போ வந்து டெலிகிராம் வந்து ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க. எஸ், 22 வரைக்கும் டெலிகிராம் வந்து பேனில் இருந்தது. டியூ டு வாட்? நீட் ரீஎக்ஸாம். எஸ், நீட் ரீஎக்ஸாம் நடக்க இருக்கிற காரணத்தினால டெலிகிராம் வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. வேரஸ்
நமக்கு இப்போ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆப்போட சர்வீசஸ் வந்து அகெயின் ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது எதன் அடிப்படையில் பேன் பண்ணாங்க? ஐடி ஆக்ட் 2000 கீழே நமக்கு செக்ஷன் 69A அதில் தான் கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடைக்குதுன்னு பார்த்தோம். கரெக்டாக செக்ஷன் 69A ஆஃப் ஐடி ஆக்ட் 2000 gives the government power to issue directions to block public access to any information through a computer resource. ஓகே, புரிஞ்சுதா? ஐடி ஆக்ட் 2000 கீழே அந்த செக்ஷன் 69A அப்படிங்கிறது அடிக்கடி நம்ம நியூஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடைக்கிது. கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பிளாக் பண்ணுறாங்க, வெப்சைட்ஸையோ இல்லை இந்த மாதிரி ஆப்ஸையோ பிளாக் பண்ணுறாங்க. நவ் இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க செக்ஷன் 69A ஆஃப் த ஐடி ஆக்டில், see, government the power to block public access to any information. see, நமக்கு வந்து டிரெக்டாக வந்துட்டு சைட்ஸு, வெப்சைட்ஸு, ஆப்பு இல்லை மெசேஜு இந்த மாதிரி டிரெக்டாக கொடுக்காம என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஓவர் ஹெட்டாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? see, and based on the grounds like national security or public order. இதன் அடிப்படையில் கவர்மெண்ட் வந்து இதுக்கெல்லாம் தடை விதிக்கலாம், பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏர்லியராக நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுல எதெல்லாம் இன்க்ளூட் ஆச்சு? அண்டர் செக்ஷன் 2 clause 1 sub clause B ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2000, Information Technology Act 2000, information is defined as specific diminutive units. அதாவது ஏதாவது ஒரு டேட்டாவோ, டெக்ஸ்ட்டோ, இமேஜஸோ, மெசேஜஸோ, சவுண்டோ, வாய்ஸோ, கோட்ஸ், டேட்டா பேசஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற அந்த டெஃபினிஷனுக்கு கீழே கொடுக்கப்படுது. இப்போது நமக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லி ஆர்கியூ பண்ணி டெலகிராமை கொண்டு வந்திருக்காங்க? see, Telegram is ஒரு application platform, right? ஒரு digital platform. ஸோ அதையும் இதுக்கு கீழே இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ stretched interpretation. Entire intermediary platform like Telegram is a compilation or aggregation of these units. அதாவது இதெல்லாம் சேர்ந்தது தான் டெலிகிராம். ஸோ அதை நீங்கள் பேன் பண்ணுங்கள், இந்த சட்டத்துக்கு கீழே அதை நாங்கள் பேன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹைகோர்ட்டும் என்ன சொல்லியிருக்காங்க? ஓகேப்பா, இது வந்து சரிதான். That blocking powers under section 69A extends beyond individual pieces of content to encompass entire software architecture, code base, programmatic ecosystem of an application. So government may இதை வந்து upheld பண்ணியிருக்காங்க. ஓகே, புரிஞ்சுதா? இது வந்து ஹைகோர்ட்டு போனதுக்கப்புறம் ஹைகோர்ட்டும் கவர்மெண்ட்டோட டெசிஷனை அப்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆக்சுவல் ஆர்குமெண்ட்? டெலிகிராமோட டிஃபென்ஸ், டெலிகிராம் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க? நீங்கள் ஏன் இந்த டெஃபினேஷன் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க? 69A வந்து அந்த டார்கெட்டட் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் பிளாக் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது. நீங்கள் ஒரு என்டையர் அப்ளிகேஷன், அந்த டெலிகிராம்ன்ற ஒரு என்டையர் பிளாட்ஃபார்மே வந்து நீங்கள் பிளாக் பண்ணுறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது, அந்த சட்டம் அப்படி சொல்லலை அப்படிங்கிறத டெலிகிராம் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அவங்க சொல்கிறதுக்கான ரீசன், முன்னாடி நமக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டான அனுராதா பாசன் கேஸ், அதில் வந்து நமக்கு டிஜிட்டல் ஃப்ரீடம் ரிலேட்டடாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க? எனி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மஸ்ட் ஃபாலோ த டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி அண்ட் எம்ப்ளாய் த லீஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் மெஷர் பாசிபிள். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், யூ ஷுட் ஃபாலோ த டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி அப்படிங்கிறதையும் சொல்லி, லீஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் மெஷர் எது வந்து லீஸ்ட் மெஷரோ அதை தான் நீங்கள் வந்து எம்ப்ளாய் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு இந்த என்டையர் டெலிகிராமையும் நீங்கள் பிளாக் பண்ணணுன்ற அவசியம் தேவையற்றது அப்படிங்கிறது தான் டெலிகிராம் சைடும் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ வேறஸ் டெல்லி ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அப்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. பட் டெலிகிராம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த என்டையர் ஸ்வீப்பிங் பேன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 150 மில்லியன் டெலிகிராம் யூசர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா நாட் ஒன்லி இப்போ நம்ம இருக்கோம் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், ரைட்டா? இப்போ நம்மளால் வந்து கோர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியல, டெலிகிராமில் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியல, ஜஸ்ட் பிகாஸ் நமக்கு நீட் ப்ரிப்பரேஷனுக்காக பிளாக் பண்ணுது. என்டையர் அதர் யூசர்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது. ஒரு கம்யூனிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட் அப்படிங்கிறது தான். ஓகே, so that's all about this one. Next news பாருங்க, RBI tweaks process to onboard MSMEs on TRED platform. Okay, TRED's platform. See, இந்த நியூஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைக் ஒரு டெஃபினேஷன்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்களே, லைக் எம்எஸ்எம்இஸ் பற்றி ஒரு ஒன்லைனர், ட்ரெட்ஸ் பற்றி ஒரு ஒன்லைனர் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்எஸ்எம்இஸ் அப்படிங்கிறது என்னது? எம்எஸ்எம்இஸ், எஸ், எம்எஸ்எம்இ, மைக்ரோ, ஸ்மால்
மீடியம் என்டர்பிரைசஸ். டு பி ஃப்ரேங்க், நமக்கு இந்தியன் எக்கானமியோடைய ஒரு பேக் போன் அப்படிங்கிறது இந்த எம்எஸ்எம்இஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் வாட் ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ், அதாவது ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்ஸு, ஃபேக்ட்ரி, தென் சர்வீஸ் ப்ரொவைடர், இவங்க எல்லாமே வந்துட்டு எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மோஸ்ட்லி இந்த ஸ்மால் ஸ்கேல், இந்த சிறு குறு தொழில் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான கேபிட்டல், அதாவது அந்த முதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அது வந்து யூஸ்வலாகவே இருக்காது. அண்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பெரிய கம்பெனிஸை, லார்ஜ் என்டர்பிரைசஸ், மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. வேரஸ் தீஸ் எம்எஸ்எம்இஸ் நீட் வாட் சப்போர்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து, எஸ்பெஷலி நமக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட், இது ரிலேட்டடாக கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ஸோ இவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட இன்னொரு பிளாட்ஃபார்ம் தான் என்னதுன்னா ட்ரெட்ஸ் அப்படிங்கிறது. வாட் இஸ் தி எக்ஸ்பேன்ஷன்? ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். ஓகே, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். ஓகே மேம், அது என்னது மேம் அப்படின்னீங்கன்னா, இதுக்கு நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரெட்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு லெட் மீ டெல் யூ அ ஸ்டோரி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏங்கிற ஒரு எம்எஸ்எம்இ இருக்குது. லெட் அஸ் இமேஜின் இட் இஸ் ஒரு கார்ட்போர்டு, அந்த கார்டன் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மேக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் பிஸ்னஸ். ஓகே, இப்போது அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுது, ஒரு பெரிய கம்பெனியான எக்ஸுக்கு தான் மேனுஃபேக்சர் பண்ண அந்த கார்டன் பாக்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 எப்படி சொல்கிறது, சிம்பிளான அமௌண்ட்டாகவே எடுத்துக்கலாம். ஒரு 50 லட்சம்னே வச்சுக்கலாமே. ஒரு 50 லட்சத்துக்கான பிஸ்னஸ் வந்து நடக்குது. ஓகே, ஸோ இந்த எக்ஸுன்றது பெரிய கம்பெனி 50 லட்சத்துக்கு கார்டன் பாக்ஸ் வந்து இந்த ஏங்கிற எம்எஸ்எம்இ கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, வேரஸ் அதுக்கு அந்த 50 லட்சத்தை அவங்க டிரெக்டாக பே பண்ணல. ஓகே, ஸோ வாட் டு தே டூ? தே கிவ் அ பில், ஒரு இன்வாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு 50 lakhs பே பண்ணணும், நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க. யார்? எக்ஸ் வந்து ஏக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் தி என்டையர் 50 lakhs இன் கேஷ், தே ஆர் கிவிங் திஸ் பர்டிகுலர் பேப்பர். ஓகே, இந்த பேப்பர்னு வச்சுக்கோங்க. இந்த பேப்பர்ன்றது என்னது? இதுதான் ட்ரேட் ரிசீவபிள். ஓகே, ட்ரேட் ரிசீவபிள். நவ் வி ஆர் டாக்கிங் அபவுட் எம்எஸ்எம்இ, ஒரு சின்ன நிறுவனம் கரெக்டாக, ஒரு சின்ன பிஸ்னஸ். இப்போ அவங்களுக்கு வந்து முதல்ல அடுத்ததை போடுறதுக்கு காசு தேவைப்படும் கரெக்டாக. இந்த வெறும் பேப்பரை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்னா எக்ஸ் வந்து என்ன சொல்லி இந்த பேப்பரை கொடுப்பாங்க, நான் இன்னும் 30 நாளில் காசு தந்துடுறேன், இல்லை இன்னும் 60 நாளில் காசு தந்துடுறேன், இல்லை இன்னும் 90 நாளில் காசு தந்துடுறேன் டைம் கேட்டுட்டு தான் இந்த பில், இந்த பேப்பரை வந்து இந்த ஏ கையில் கொடுக்குறாங்க. ஓகே, வேறஸ் ஏக்கு அந்த 30 நாளோ 60 நாளோ 90 நாளோ அந்த டைமில் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணணும் கரெக்டாக. பிஸ்னஸை ரன் பண்ணணும், சேலரி கொடுக்கணும், அவங்கக்கிட்ட இருக்க அந்த எம்ப்ளாயீஸை பார்த்துக்கணும், இதெல்லாமே இருக்குது கரெக்டாக. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, இந்த இன்வாய்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேப்பரை பேங்க் கிட்டேயோ இல்லை ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட் கிட்டேயோ கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதன் அடிப்படையில் அமௌண்ட் வந்து வாங்கிக்கிடுவாங்க. ஓகே, ஸோ அமௌண்ட்டை வாங்கி டெம்ப்ரரியாக அவங்களுடைய நீட்ஸை வந்து இது பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ இது நடக்குது இல்லையா, அந்த டிரான்சாக்ஷனுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ அந்த பிளாட்ஃபார்மை தான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நவ் அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்போர்டிங்கை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது எம்எஸ்எம்இஸ் அந்த பிஸ்னஸஸ் வந்து அந்த ட்ரெட் பிளாட்ஃபார்மை ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஆன்போர்டிங் ப்ராசஸை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட்ஸ் ஃபார் லெண்டர்ஸ். ஓகே, நவ் இந்த ட்ரெட்ஸுங்கிற பிளாட்ஃபார்முக்கு அந்த இன்வாய்ஸை கொண்டு வந்துட்டு ட்ரெட்ஸுன்ற பிளாட்ஃபார்மில் யார் இருப்பா? ஃபஸ்ட்டு எம்எஸ்எம்இஸ் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கையில் தான் அந்த இன்வாய்ஸ் பேப்பர் இருக்குது கரெக்டாக. நவ் அந்த இன்வாய்ஸ் பேப்பரை யார்கிட்ட கொடுக்கணும்? இந்த லெண்டர்ஸ் கிட்ட கொடுக்கணும் கரெக்டாக. லெண்டர்ஸ் இந்த கேஸை வந்து நமக்கு பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இவங்க தான். ஏன்னா இவங்ககிட்ட தான் காசு இருக்குது, இவங்ககிட்ட அந்த பேப்பர் இருக்குது கரெக்டாக. ஸோ இதை வந்து கொடுக்கணும். ஸோ இவங்க இந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது அந்த பிளாட்ஃபார்ம். ஓகே, நவ் இந்த பிளாட்ஃபார்மில் இந்த லெண்டர்ஸ்க்கு ஒரு சேஃப்டி நெட் ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா.
ஏன்னா அவங்க வந்து அந்த இன்வாய்ஸை மட்டும் வாங்கிட்டு அமௌண்ட் அவ்வளோ லேக்ஸ் இப்போ 50 லேக்ஸில் அவங்க வந்து 49 லேக்ஸ் வந்து அந்த எம்எஸ்எம்இஏக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி, ஒரு செக்யூரிட்டி இருக்குது. கரெக்டாக? ஏன்னா அந்த பில்லை வந்து அல்டிமேட்லி யார் பே பண்ணணும்? எக்ஸ் வந்து பே பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு சேஃப்டி நெட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நமக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 25 crore நெட் ஒர்த் இருக்கிறவங்க தான் இந்த இன்வாய்ஸ் ஆக்ஷனில் பங்கெடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் இதுக்கான டைம்லைன், இந்த கம்ப்ளையன்ஸ் டைம்லைன் டெட்லைன் பார்த்தீங்கன்னா 2028 March 31 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனால இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே. சிம்பிளாக ஒரு ஒன் லைனர். ட்ரெட்ஸ் இஸ் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விச் எய்ட் ஸ்மால் பிஸ்னஸஸ் ஆக்ஷன் இன்வாய்ஸஸ். தட் இஸ் எம்எஸ்எம்இ கையில் இருக்கக்கூடிய இந்த ஆக்ஷன் இன்வாய்ஸஸ் இருக்கு இல்லையா, இந்த இன்வாய்ஸஸை ஆக்ஷன் பண்ணுறதுக்கு. ஆர் ட்ரேட் ரிசீவபிள்ஸ், அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டு பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நம்ம லெண்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு டு அன்லாக் ஒர்க்கிங் கேபிட்டல். எஸ், எதுக்காக அந்த காசு தேவைப்படுது? அந்த டைமில் அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கோ இல்லை அவங்க கிட்ட இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்கறதுக்கோ இதுக்காக. ஓகே. ஸோ திஸ் மூவ் seeks to aid MSMEs receive customary payments as they might face issues in converting trade receivables to cash. Okay. So yes, that's all about this one, and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.